இது என்ன தெரியுமா? இது வந்து பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் போர்ட்டபிள் டாய்லெட். லோக்கலாக த சவுண்ட் பாக்ஸ்னு வாங்க. அவங்க எங்கே போனாலும் இதை 4 பேர் தூக்கிட்டு போவாங்க. இது வந்து அவரோட டாய்லெட், போர்ட்டபிள் டாய்லெட். சவுண்ட் பாக்ஸ்னு வாங்க. ஏன்னா வெள்ளைக்காரவங்க நிறையா, இங்கிலீஷ்காரவங்க நிறைய சத்தம் போடுவாங்க டாய்லெட்டில் இருக்கும்போது. அந்த பக்கத்துலேயே யாரும் இருக்க முடியாது. இது அவங்களோட டாய்லெட். இதோட பியூட்டி என்னென்னா, 4 வேலைக்காரவங்க இது அப்படி இந்த ரிங்கை பிடிச்சி இப்படி தூக்கிட்டு இப்படி நிற்பாங்க. 4 பக்கமும் நிற்பாங்க. அப்புறம் துரை வந்து ஏறி குதிரை மேலே ஏறுற மாதிரி ஏறி உக்காந்துக்குவார். ஸ்டைலாக அப்படி உக்காந்துட்டு அவர் பாட்டில் பைப் ஊறிக்கிட்டு போவார். சத்தம் போடுவார் டுபு டுபுன்னு. 4 பேர் தூக்கிட்டு இருப்பாங்க. இவர் தான் பேண்ட்டு படாமல் உட்காந்துட்டு இருக்காரு அமனமா. அப்போ யாராவது இதை பார்த்தாங்கன்னா, லுக் அட் த பேர்ட், மேலே புறாவை பாரு, பேர்டை பாரு, என்னை பார்க்காதன்னு அதட்டுறது. அப்புறம் இவர் முடிச்சிட்ட உடனேயும் தட்டுவார் 2 தடவை. 2 பேர் ஓடி வருவாங்க. அந்த 2 பேர் என்ன வச்சுருப்பாங்க, துரை எந்திரிச்சிருவார். எந்திரிச்சிட்டாருன்னா அந்த 2 பேர் வந்து, ஒருத்தர் வந்து இது சானிட்டரி ஸ்ப்ரே இது வச்சுருப்பார். ஏன் இது? அவருக்கு பேப்பர்லாம் யூஸ் பண்ண முடியாது, பின்னாடி தண்ணி ஊற்றி கழுவ முடியாதுன்னா புண்ணாக இருக்கும் குதிரை மேலே போய் காரமான சாப்பாடு சாப்பிட்டு. ஸோ ஒருத்தன் வந்து இந்த ஸ்ப்ரேயை புஸ்ஸுன்னு அடிச்சுட்டு அவர் பின்னாடியே நடப்பான். இன்னொருத்தர் என்ன பண்ணுவான், இது பெர்ஷியன் டர்க்கி. நீங்கள் நம்ப முடியாதுங்க, அப்படியே பஞ்சு மிட்டாய் மாதிரி சின்னதாக பாருங்கள். பெர்ஷியன் டர்க்கி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த துணி இந்த வெள்ளைக்காரவங்களுக்காகவே பெர்ஷியாவில் வந்துச்சு. அதை அவன் அப்படி எடுத்து பின்னாடி அப்படியே வச்சு துடைக்கலாம் முடியாது, ஏன்னா கத்துவான். அப்படியே பின்னாடி நடந்துட்டு போவான். வெள்ளைக்காரன் எங்கடா போகிறாரோ துரை, அவர் பின்னாடி நடந்து போவாங்க. இதுதான் பெர்ஷியன் டர்க்கி. ஸோ இது 2 ரொம்ப முக்கியமான பார்ட் இந்த டாய்லெட்டுக்கு. ஸோ இது மாதிரி அவங்க வாழ்க்கை முறையை கேட்கறதுக்கு கொஞ்சம் தமாஷாக இருக்கும். ஆனால் இது மாதிரி வாழ்க்கை முறையை அமைச்சிட்டு இங்கே ராஜா மாதிரி வாழ்ந்துருக்காங்க அவங்க வாழ்ந்த வரைக்கும். இதை வந்து ஜட்ஜு ஃபேனுன்னு சொல்லுவாங்க. இது ஒன்றும் இல்லை, கட்டை, இதில் ஒரு புலி, அவ்வளோதான். இது வந்து ஹைகோர்ட் பில்டிங், ஜட்ஜு பில்டிங்லாம் ரொம்ப வெயிலாக இருந்தால் அவங்க வேர்த்துட்டு இருப்பாங்கள்ல. ஸோ அதுக்கு ஜட்ஜுக்கு ஒரு வேலைக்காரன் இருப்பான், அவன் இதை சுற்றிட்டே இருப்பான். ஸோ இதை வந்து ஜட்ஜு ஃபேனுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து முதலியாருங்க நிறைய யூஸ் பண்ணாங்கன்ட்டு முதலியார் ஃபேனுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தோட்டத்தில் மதியானம் போய் தோட்ட வேலையை சூப்பர்வைஸ் பண்ணும்போது முன்னாடி படுத்துக்குவாங்க, இது பின்னாடி ஒரு ஆள் சுற்றிட்டு இருப்பார். இதுக்கு இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த ஃபேன் உருவாச்சு. இந்த ஃபேன் வந்து அதே கான்செப்ட், ஆனால் பார்த்தீங்கன்னா கெரசின் ஃபேன். இந்த கீழே இருக்க வால்ட்டை தூக்கிட்டு இதில் வந்து நம்ம அங்கே லாந்தர் மாதிரி அதை லைட்டை கொளுத்திட்டா போதும், 5 நிமிஷத்தில் அந்த எண்ணெய் சூடாகி கண்டென்சர் இதாகி இது வந்து ஓட ஆரம்பிச்சிடும் அழகாக. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கிரேட் டெக்னாலஜி, கெரசின் ஃபேன், கெரசின் ஆப்ரேட்டட் ஃபேன்.